ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வேலை CME365 Renewable Energy Technologies இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பேஜ் கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மண்டே டியூஸ்டேக்குள்ள எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதை மென்ஷன் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சாங் அடிக்கலாம் போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா CME365 Renewable Energy Technologies இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ 9 டேஸா பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுல அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் எனர்ஜி சினரி இன் வேரியஸ் செக்டர்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இண்டஸ்ட்ரியலும் டொமஸ்டிக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பொட்டன்சியல் ஆஃப் வேரியஸ் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஃபியூச்சர் எனர்ஜி பிளான்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளோபல் எனர்ஜி ஸ்டேட்டஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சப்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பிரசன்ட் ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டேட்டஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் அண்ட் சன்ஷைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சோலார் PV சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் தெர்மல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோலார் செல்ஸ், இந்த சோலார் செல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கலெக்டர் எஃபிஷியன்சி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோலார் ரேடியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சோலார் போட்டோ வால்டிக் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு பிகோஷன்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் PV இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் ஹைபிரிட் சிஸ்டம் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ஸ் லிமிட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் 15 மார்க்ல கூட உங்களுக்கு பிக்கா கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீட் ஃபார் ஹைபிரிட் சிஸ்டம் கண்டிப்பா கேட்பாங்க, ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹைபிரிட் சிஸ்டம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பயோமாஸ் கேசிஃபயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி கோ ஜென்ரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பயோடீசல் ப்ரொடக்ஷன், பயோமாஸ் கேசிஃபயர் ரொம்ப முக்கியமான ஒன்று. பயோகெமிக்கல் கன்வர்சேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பைரோலிசிஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு OTEC சைக்கிள்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேவ் எனர்ஜி கண்டிப்பா கேட்பாங்க, ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டைட்டில் எனர்ஜி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேவ் எனர்ஜி டைட்டில் எனர்ஜினா கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இது முக்கியமான ஒன்று. ஜியோ தெர்மல் எனர்ஜி என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு OTEC சைக்கிள்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல க்ளோஸ்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுல அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கண்டிப்பா மண்டே டியூஸ்டேக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ் என்னைக்கோ அதை மென்ஷன் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கூடிய சீக்கிரம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண பார்க்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.